ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதாவது புதன்கிழமை விட்டு வியாழக்கிழமை ஓட்டு போட போகிறோம். புதன்கிழமை பிரச்சாரங்கச்சாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி 6 மணியோட எல்லாம் க்ளோஸ். ஸோ ஃப்ரீயாக இருக்க போது புதன்கிழமை. வியாழக்கிழமை மக்கள் அடுத்த 5 வருஷம் யார் வந்து நம்ம ஆள போகிறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு? நிறைய கருத்து கணிப்புகள் இந்த சூழலில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 6 மணி வரைக்கும் கருத்து கணிப்புகள் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய வருது. கடந்த இந்த தேர்தல் வரலாறுலேயே இந்த எலெக்ஷனில் தான் இவ்வளோ கருத்து கணிப்புகள் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு கருத்து கணிப்புகள் அப்படின்னு. அதில் வந்து திமுக வெற்றி பெறுவாங்க, அண்ணா திமுக வெற்றி பெறுவாங்க, அப்புறம் சீமான் வெற்றி பெறுவார் அங்கே காரைக்குடியில், அப்புறம் டிவிக்கு ஒரு 4-5 இடத்துல அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ற சில கருத்து கணிப்புலாம் வருது. அப்புறம் யார் வெற்றி பெற்றாலும் யாருக்கும் மெஜாரிட்டி வந்து கிடைக்காது அப்படின்ற கருத்து கணிப்பு. ஸோ என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க களம்? அதான் ஒரு வகையில் பார்க்கும்போது நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இந்த அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவில் ஏறக்குறைய 2 வருஷங்களாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட் ஷேரு, இந்த கூட்டணி உடையுமா, அந்த கூட்டணி உடையுமா, இவங்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ், அவங்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ், இந்த கட்சி அங்கே போனால் என்ன நடக்கும், இந்த கட்சி இங்கே வந்தால் என்ன நடக்கும், ஓபிஎஸ் ஃபேக்டர் எப்படி இருக்கும், சசிகலா ஃபேக்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரியே அரசியல் கட்சிகள் சார்ந்தே ஒரு 2 வருஷமாக ஊடகங்களும் சரி நம்மளும் அதே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சு. வெறுமனே பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அரசியல் கட்சிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நம்ம எல்லாத்தையுமே அணுகிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி இப்போ இந்த ஓட்டை போட்டாச்சுன்னா முடிஞ்சு அப்புறம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள. இனிமேல் இந்த ஓபிஎஸ், இபிஎஸ், ஸ்டாலின் அது இதுன்னு பேசாமல் கொஞ்சம் இஷ்யூ பேஸ்டாக பேசுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில். ஏன்னா இஷ்யூஸை பேசாமல் ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல பேசி தான் ஆகணும். ஒரு 5 வருஷமா இஷ்யூஸ் பேசலன்னா அது உள்ள பில்ட் ஆகிட்டே இருக்கும்ல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை பேச வேண்டிய சூழலும் வரும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஓட்டை குத்திட்டோன்னா அதுக்கப்புறம் 2 வாரம் பேசுவாங்க, நம்மளும் பேசுவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அந்த எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷனை மையமாக வச்சு நீ பேசுறது நிப்பாட்டிடுவாங்க. என்னால ஞாபகம் இருக்கு, 24 தேர்தல் முடியுது, 2024 தேர்தல் முடியுது. முடிஞ்ச உடனேயுமே திமுக 200+ சீட்ஸை ஜெயிப்பாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லா தொலைக்காட்சிகளும் 200+ அப்படின்ற அந்த நம்பர் எடுக்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி பலமா, அந்த கூட்டணி பலமா, இந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட் ஷேர், அந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட் ஷேர், இந்த கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பு, இது இங்க அவர் போவாரா, அவர் இங்க வருவாரா, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு அயற்சியை அது ஏற்படுத்தியிருக்கு, நமக்கும் சரி மக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு நிம்மதியை கொடுக்கும். 2வது நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு காணாத அளவில் ஒப்பீனியன் போல்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம ஆளுங்க. அதே மாதிரி வரலாறு காணாத அளவில் இந்த ஒப்பீனியன் போல்ஸுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. எனக்கு தெரியும் பர்சனலாக, சும்மா இவங்க பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அடுத்தது இவங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பரை போட்டு இதான் ஒப்பீனியன் போல் அப்படின்னு பேசுவாங்க. இவங்களுக்கு அந்த தொகுதியை பற்றி ஒன்றுமே தெரியாது, அந்த தொகுதியை முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டு கூட மாட்டாங்க, சும்மா எதையாவது அடிச்சு விட்றது, மக்கள்லாம் லூசுன்னு. நிறைய கருத்து கணிப்புகள் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அது மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை சீரியஸாக எடுத்து அதை கன்சியூம் பண்ணுற வரைக்கும், அதாவது அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிற வரைக்கும் கருத்து கணிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மக்கள் இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா இவங்க இதெல்லாம் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் அந்த இடத்துக்கு மக்கள் ஓரளவுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா திகட்டி இருக்கும். நம்பக்கூடிய நிறைய முக்கியமான ஊடகங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய கருத்து கணிப்புகள்லேயே கான்ட்ராடிக்ட் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இன்னைக்கு ஒன்று சொல்றாங்க, அப்புறம் நாளைக்கு ஒன்று சொல்றாங்க. முக்கியமான 2 ஊடகங்கள் 2 விதமான ரிசல்ட்டை வந்து சொல்றாங்க. அப்போ எது உண்மை அப்படின்னு நான் ஒன்று நோட் பண்ணது, பெரிய ஊடகங்கள்லாம் வந்து சேஃபாக இருந்துக்கிறாங்க. ரொம்ப களம் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும், சின்ன ஒரு மார்ஜின் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 வீக் முன்னாடி எடுத்தப்ப இது வந்தது, இந்த வீக் பார்த்தோன்னா இந்த கட்சி அப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ களம் பார்த்தோன்னா ரொம்ப நெருக்கடியா இருக்கு. ஸோ இந்த முக்கியமான ஊடகங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் உஷாரா தான் கேம் ஆடுறாங்க. பெரிய அட்வான்டேஜ் அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சிறிய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தோன்னா இப்போ களத்துக்குள்ள இறங்கியிருக்காங்க. அவங்களும் பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறது. இப்போ ஒரு யூடியூப் சேனலாலலாம் ஒரு கருத்து கணிப்பு எடுக்க முடியாது. 234 சீட்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணணும்னா அது பெரிய ஒரு எக்ஸசைஸ், அது மேசிவ் ஒர்க். அது
அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க பார்த்தோன்னா டப்புன்னு ஒரே வாரத்தில் என்னெல்லாமோ நம்பர்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சிலவங்க சொல்கிறாங்க டிஜிட்டலாக நாங்கள் எடுத்தோன்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம். டிஜிட்டலாலாம் நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்க முடியாது. அது ஒரு ஒரு பர்சனலைஸ்டான ஒரு விஷயம். அதுக்கு இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம். ஒன்று 2 தொகுதிக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ நம்ம கரெக்டாக அந்த வாலண்டியர்ஸில் ஆக்சுவலாக அவங்க எம்ப்ளாய் பண்ணி தான் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்குலாம் கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து எப்படி நீங்கள் ஒருத்தர் அப்ரோச் பண்ணணும், அவர்கிட்ட எப்படி கொஸ்டின்ஸை கரெக்டாக த்ரோ பண்ணி எப்படி வாங்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக சாஃப்டான ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு அப்புறம் கரெக்டான பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு, அதுவும் டைரெக்டான பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்காது, இன்டெரக்டான பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கும். இன்டெரக்டான ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுலேருந்து நம்ம கரெக்டான அந்த பொலிட்டிக்கல் பதிலை கரெக்டாக நம்ம வாங்கணும். ஸோ டஃப்பான ஒர்க்கு அது. இவங்க அதை ஃபுல்லாக கொச்சப்படுத்தி ரொம்ப சிம்பிளாக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி பிரணாய் ராயெல்லாம் அவர் வெளில போயிட்டார். அவங்கெல்லாம் இன்றைக்கி பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ இல்லை, 100ல் நம்மளும் ஒருத்தனா மாறிடுவோம், நமக்கு தான் அது அவமானம். இந்த சர்க்கஸில் போய் நம்மளும் போய் கலந்துக்கிட்டால் நமக்கு தான் அசிங்கம். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்னல் போல் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க அந்த கட்சி எடுத்தது எங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த கட்சி எடுத்தது எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதில் இவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கட்சி எடுத்து கிடச்சிதுன்னா அப்புறம் அவங்க வெற்றி பெற மாதிரி தானே ரிசல்ட் வரும். ஸோ அதை முக்கியமான ஆங்கில ஊடகங்களாக கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. கருத்து கணிப்பு முடிவில் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க? திமுக. செகண்டு அதிமுக. தேர்டு பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தோம்னா டிவிகே. ஃபோர்த் வந்து என்டிகேவை பேச்சுக்கு 2% 3% கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட் இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளால் முதல்ல லாபம் அடைகிறது திமுக, 2வது அதிமுக, 3வது டிவிகே, 4வது என்டிகே. அந்த ஹைரார்கி நீங்கள் கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். யார் அதிகமாக பணம் செலவழிக்கிறாங்களோ தேர்தலுக்கு அவங்க டாப்பில் இருக்காங்க. செகண்ட் யார் அதிகமாக செலவழிக்கிறாங்களோ அவங்க 2வதுல இருக்காங்க. ஸோ ஒரு கட்சியோட பணபலத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த முடிவுகள் வரதை நம்ம பார்க்க முடியுது. கிளியர் கட்டாக ஒரு 70% கருத்து கணிப்புகள் திமுகன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த அளவில் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த யூடியூப் சேனல்ஸ் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள். அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு வரும்போது 1-2 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலான பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பார்த்தோம்னா திமுகவுக்கு கொடுக்குறாங்க. அது காட்டக்கூடிய விஷயம் திமுக முன்னேறி போயிட்டு இருக்குன்றது கிடையாது, திமுக கிட்ட வேற விதமான பலம் இருக்கு அப்படின்றது தான் காட்டுது. கருத்து கணிப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் பேசிக் எத்திக்ஸ் ஃபுல்லாக மறந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ அதிமுகவோட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருச்சு, டிவிகேவோட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. அப்படியே இவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி அப்படியே ஹிடன் டாக்குமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் லீக் பண்ணுவான். அவங்ககிட்ட அவன் லீக் பண்ணுறான்னா அவனுக்கு உள்நோக்கம் இருக்கும், மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தானே நீங்கள் செயல்படணும். இப்போ ஒரு டிவி சேனலோட வேலை என்ன? மக்களுக்கு நீங்கள் நியூஸ் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். இது ஒரு மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தியா ஒரு கட்சியோட இன்டர்னல் சர்வே எப்படி குவாலிஃபை ஆகும்? நீங்க வந்து இல்ல அது எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்க, அது அவங்களோட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட்டுங்க. ஆனா நீ தானே எடுத்து போடுறத, எல்லாத்தையும் எடுத்து போட மாட்டீங்கல்ல. சென்னையில 100% நடந்துட்டு இருக்கு, அதுல 2 தானே எடுத்து போடுறீங்க, மீதி 98 போடாம இருக்கீங்கல்ல. ஸோ அப்ப எது நியூஸா குவாலிஃபை ஆகுது, எது நியூஸா குவாலிஃபை ஆகலன்றதை நீங்க வேறுபடுத்துறீங்கல்ல. எல்லா நியூஸையும் போடல, இதை எப்படி போடுறீங்க? இது எப்படி குவாலிஃபை ஆச்சு? இது ஒரு கட்சியோட இன்டர்னல் சர்வே எப்படி குவாலிஃபை ஆச்சு? ஒரு நியூஸ் சேனல்ல ஏர் பண்ற தகுதி எப்படி அந்த கண்டென்ட்டுக்கு வந்தது? எப்படி வந்ததுன்னா வைட்டமின் பாவலியா வந்தது. நார்மலா போடக்கூடாது. இப்போ ஒரு சர்வே எடுக்கிறோம்னா நான் கரெக்டாக எடுக்கணும், இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன், இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு இன்னொரு கட்சிக்கிட்ட ஒரு இன்டர்னல் சர்வே கிடைக்குது, அவன் எப்படி எடுத்தான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ என் சேனலில் ஒரு கண்டென்ட்டை போடுறேன்னா அதே ஸ்டாண்டர்ட்ஸ் அங்கே அப்ளை ஆயிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. ஒன்று நடுத்தரமான ஒரு அமைப்பு தான் அதை எடுக்கணும், ஒரு கட்சி எடுக்கிறது நியாயமாக இருக்காது. 2வது நான் சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், அதே ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதுவும் அவசியம், அதுவும் அங்கே இருக்காது. அப்போ எப்படி நீங்கள் போடுறீங்க? உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை எதுவுமே பூர்த்தி செய்யாத ஒரு கருத்து கணிப்பு எடுத்து நீங்கள் எப்படி போடுறீங்க? அதான் வைட்டமின் பா, வேற என்ன? ஸோ அதனால் இந்த கருத்து கணிப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டப்பட்டால் நல்லது. எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் அப்படி மேலே போய் பீக்கில் போயிட்டு தான் பட்டனுக்கு கீழே விடும். இப்போ ஒரு பீக்கை டச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே இன்னும் பீக்கை டச் பண்ணாங்கன்னா நமக்கு கேடுதான். அரசியல் கட்சிகள் வந்து நம்ம நல்லது செய்யணும், மக்கள்கிட்ட போகணும், அவங்க பிரச்சனையை பேசணும், அவங்க நமக்கு ஆதரவாக நிற்பாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்றத தாண்டி இப்போது இந்த கருத்து கணிப்பு ஒரு ஆயுதமாக கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு 10 பேர் மண்டையை கழுவ முடிஞ்சா ஸோ அது நிம்மதி அப்படின்ற அடிப்படையில் அது எப்படி பார்க்குறேன்னா, இப்போ
என்ன மாதிரி ஆகிப்போச்சுன்னா மக்களுமே அதை விரும்புகிறாங்க. இப்போ அதிமுக ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, திமுக ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதிமுக ஆதரவாளர்கள் களத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தீனி வேணும், திமுக ஆதரவாளர்களுக்கும் தீனி வேணும். அவங்க ட்விட்டர் ஹேண்டில், ஃபேஸ்புக் ஹேண்டில்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இப்போ ஒரு திமுக சைடு ஒரு கருத்து கணிப்பு வருதுன்னு வச்சுப்போம், திமுக ஜெயிக்கும்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வருதுன்னு வச்சுப்போம். உடனே திமுக ஆதரவாளர்கள்லாம் திமுக 180, திமுக 170, நாங்கள் தான் ஸ்வீப்பும்பாங்க. அப்போ உடனே அதிமுகவுக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே, நம்ம ஏதாவது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்று வேணுமேன்ற ஒரு ஸ்பேஸ் அங்கே கிரியேட் ஆகுது. உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்து கணிப்பு வரும், அதிமுக தான் லீடிங், திமுக ஓட்டெல்லாம் அங்கங்கெல்லாம் உடையுது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உடனே அடுத்தது அதிமுக ஆட்கள்லாம் ஆக்டிவேட் ஆவாங்க. ஸோ அப்போ உங்கள் தொண்டர்களை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கருத்து கணிப்புகள்லாம் தேவைப்படுது. அதே மாதிரி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் திமுக ஊடகங்கள் அதிமுக ஊடகங்கள் இருக்கு கிளியர் கட்டா. அப்போ உங்களோட சார்பு ஊடகங்களுக்கு தீனி போட வேண்டிய அவசியமும் இருக்கு. இல்லாட்டி அவங்களுக்கு கண்டென்ட் இருக்காது. உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ஆயுதத்தை நீங்கள் கையில் கொடுக்கணும்ல சண்டை போடுறதுக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்தது என்னன்னா, முன்னாடிலாம் சண்டைக்கு வருவாங்க நம்மகிட்ட, நீ நடுநிலையாக இருக்குன்னு சண்டைக்கு வருவாங்க. இப்போ மக்கள் அதை எதிர்பார்க்கல, ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடு. மேபி அது இந்த எலெக்ஷன் கிட்ட வந்தனால அப்படி இருக்கலாமா கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல ஒரு ஸ்டாண்ட் எடுன்றாங்க. அந்த ஸ்டாண்ட் அதிமுக ஆர் திமுகவா இருக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தானே இருப்பாங்க. ஒரு 80% பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகன்னு தான் இருப்பாங்க. இந்த 2 ஸ்டாண்ட்ல நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதை எடுக்காம நீ என்டிகே டிவிகேலாம் நீ பேசிக்கிட்டு இருந்தனா நீ திமுக கைக்கூலி. நீ அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா திமுகவை பொறுத்தவரை நீங்க ஒரு சங்கி. மக்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நடுநிலையா இருக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ ஏன் பக்கமா அவங்க பக்கமான்னு சொல்லணும், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒன்று அடிப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கருத்து கணிப்புகளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கருத்து கணிப்புன்றது ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான். இப்போ நீங்க பாருங்க, பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரண்ட் பேஜில் எல்லா ஆட்ஸ் இருக்கு. இது இப்போ ஒரு கட்சியோட ஆட்ஸ் நம்ம இப்போ காட்டுறோம், மற்ற கட்சிகளும் ஆட்ஸ் இதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தோம்னா இப்போ அதிமுக ஒரு ஆட் கொடுத்தாங்க, ஒரு 1-2 டேஸ்க்கு மேலே காது குத்துற மாதிரி ஒரு ஆட் கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. உடனே இப்போ கவுண்டர் பண்ணுறதுக்கு வேற நிறைய ஆட்ஸ் இவங்க சைட்லேருந்து இப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வார் மாதிரி தான் நடக்குது. நீ அந்த மாதிரியான ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணால் நான் இந்த மாதிரியான ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுவேன். நீ அப்படி ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணால் நான் இப்படி ஒரு கருத்து கணிப்பை நான் ரிலீஸ் பண்ணுவேன். இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு விதமான ஒரு அது என்ன சொல்றது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய போர் மாதிரி தெரிந்தாலும் இது ஆக்சுவலா பேஸுக்கு போனீங்கன்னா பணம் சார்ந்த ஒரு போர் தான், பணப்போர் தான். அது என் பணபலத்தை வச்சு நான் சண்டை போடுவேன், உன் பணபலத்தை வச்சு நீ சண்டை போடுது, எல்லாமே பணத்தை சுற்றி தான் இருக்கு. கடைசியில் பணம் தான், ஃபுல்லா பணம் தான். இது எதுவுமே ஃப்ரீயா நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கீழே கிரவுண்டில் டைரக்டா ஆமாம் விட்டமின் பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இப்போ நான் கவனிச்ச அளவில் நானும் ஒரு வாக்காளன் அப்படின்ற அடிப்படையில் அதை கவனித்தேன். என்னன்னா முன்ன காட்டியும் இந்த எலெக்ஷனில் அதிகமான பணம் புழக்கம் இருக்கிறது. அதில் நமக்கு மாற்ற ரெக்கார்ட் பிரேக் ஆகிட்டே தான் இருக்கும் போக போக. கண்டிப்பாக இப்போ எதனாலன்னு தெரியல, ஒரு டிவிக்கு புது பிளேயராக இருக்காங்க அப்படின்றதுனாலயா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனால் முன்னாடி எலெக்ஷன் 21 எலெக்ஷனில் விட இந்த எலெக்ஷனில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஒன்று அதிமுக ஜெயிச்சே தீரணும். அதிமுக தோத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கல், அவங்களால மீண்டு வர முடியாது. சிம்பிளான ஃபேக்ட். அதிமுக தோத்துட்டாங்கன்னா அந்த கட்சி ஃபினிஷ்டு. ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு திமுக எதிர்ப்புன்றது தான் அவங்களோட விருப்பமாக இருக்குது. ஸோ மக்களுக்கு அதிமுகவை நம்புனா திமுக எதிர்ப்பை நம்ம சரியாக செய்ய முடியாதுன்ற அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக விட்டு வெளில போயிடும். ஸோ அப்போ அதிமுக இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. தேர்தலில் வெறித்தனமாக சண்டை போட்டு தான் ஆகணும். ரெண்டாவது அதிமுக கிட்ட பணபலமும் இருக்குது, அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க இறக்குறாங்க. இன்னொரு சைடில் திமுக சொல்லவே வேண்டாம். பிடிஆர் அப்போவே சொன்னார், நிறையா வச்சுருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்கன்றாரு. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த டைம் தான் அதுக்கான வேலை வரும். ஓகே, இப்போ இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் ஆமாம் இன்கம் எடுத்துருவாங்க. ஆமாம். ஸோ அதனால் இதுதான் கரெக்டான டைம், இப்போ தான் விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ திமுகவை பற்றி நம்ம பெரிய விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிவிகேவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பணம் சார்ந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 சைடும் அதிமுக திமுக 2 பேரும் பயங்கரமான பண விளையாட்டு விளையாடுறாங்கன்னா எல்லாருக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களாலையும் என்னாலையும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தான் முதல்ல கேட்பாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
50 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. ஆனா அந்த கேமுக்குள்ள நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க 200 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு தகுதியுள்ளவரா இருக்கணும். நீ இந்த ஆட்டத்துக்குள்ள வரணும்னா உன்னால ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நீ ஒருத்தா இருக்கணும். 20 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இல்லைங்க, நான் ஒரு 50 கோடி ரூபா ஒருத்து ஒரு 5 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், அப்ப நீ வெளில இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும். அப்போ ஒரு புது மார்க்கெட் கிரியேட் ஆகுது. அவங்களுக்கு வந்து அதிமுகக்குள்ளேயும் போக முடியல, திமுகக்குள்ளேயும் போக முடியல, ஆனா என்கிட்ட நிறைய பணமும் இருக்கு, அப்படி ஒரு கூட்டமைப்பு இருக்காங்க. அவங்களுக்கு தாவேக்க ஒரு நல்ல ஆப்ஷன். தாவேக்க பெரிய உன்னதமான மாற்று அரசியல்லாம் பேசல, அவங்க பண அரசியல் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள்லாம் அவங்களுக்கு ஃபேவரபிளாகவும் நிறைய வருது. அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்களும் பார்த்தோம்னா நிறைய ஆட்களை இறக்குறாங்க. அவங்களோட வேட்பாளர் பட்டியல் எடுத்து பார்த்தாலே தெரியும் அங்கே பணம் விளையாடுதுன்னு. அதிமுக திமுகலேருந்து வந்தவங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க. அங்கே சீட்டு கிடைக்கல, இங்கே எனக்கு அதிருப்தி, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களாம் எப்போ வந்தாங்கன்னு கூட தெரியல, திடீர்னு அறிவிக்கப்படுறாங்க. என்ன எப்போ வந்தாங்க? அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் வந்தாங்க. சிலர்லாம் வந்து அடுத்த நாள் தான் வந்தாங்க, முன்னாடி நாள் தான் வந்தாங்க. ஆமாம், அப்புறம் டக்கு டக்குன்னு எழுதுறது. ஆமாம், சரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதிமுக திமுகன்னு காய நகர்த்துவோம், எதுவும் செட் ஆகலையா, சரி தேர்ட் ஆப்ஷனை இவங்களை வச்சுப்போம், இங்கே வந்து சேருவோம். எப்போ வந்தாலும் டோர் ஓப்பனாக தானே இருக்கு. நம்ம தான் அண்ணன்ட்ட பேசிட்டோங்க. டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ள வராங்க. அவங்களும் பார்த்தோன்னா நிறைய பணத்தை வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு நிறைய தொகுதிகள் அது பார்க்க முடியுது. நான் பார்த்த சில தொகுதிகளில் அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. தாவேக்கா வேட்பாளர்கள் அவங்களும் திமுக அதிமுக மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா பணத்தை இறக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் தாவேக்கா கிட்ட நிறைய கேடஸ் இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அதை தாண்டி காசு கொடுத்தும் ஆட்களை மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சில தொகுதிகளில் பார்க்குறேன் கூட்டமாக எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காங்க ஒரு கார்னர்ல. மற்ற கட்சிகளும் பண்றாங்க, அதிமுக திமுகவும் அதை பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இணையா இவங்களாலையும் அந்த பணப்போரில் ஈடுபட முடியுது ஓரளவுக்கு. ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பணப்புழக்கம் நேச்சுரலாக அதிகமாக தானே செய்யும். இப்போ புதுசாக இன்னொரு பிளேயரும் உள்ள வந்திருக்காரு. அது போக அதிமுகவுக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. திமுக தோல்வினாலே எங்களுக்கு முடியாதுங்க, எப்படியாவது ஜெயிச்சே தீர்வுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்காங்க. அதுக்கு சக்தியை மீறி கூட்டணியை கட்சிகளை உள்ள கொண்டு வராங்க. கூட்டணி கட்சிகள் நிறைய உள்ள கொண்டு வரீங்கன்னா அதுவும் பணம் தான், என்ன சும்மா வருவாங்க எல்லாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப நேச்சுரலா ஒவ்வொருத்தங்களும் அதிகாரம் இஸ் ஈக்குவல் டு பணம். அப்ப அதிகாரத்தை கைப்பற்றியே தீரணும்னா நிறைய பணத்தை இதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கேயோ போய் வெடிக்க தான் போகுது, முடிய தான் போகுது. பட் எனிவே போற வரைக்கும் போட்டோம். பயங்கரமா வெறித்தனமா பண்றாங்க. பணம் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அதிகமாக தான் பொருளுது. ஆனா அது ஒரு ட்ரெண்டா தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2001 கம்பேர் பண்ணும்போது 2006 நிறைய பணம் புழங்கிருக்கும். அதுக்கப்புறம் 11, 16, 21 இலவசங்கள் அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும். அந்த மாதிரி இதுவும் அதிகமாகுது. ஓகே, இன்னொரு பக்கம் வாக்குறுதிகள். நான் வந்து சும்மா போயிட்டு அப்படியே பார்க்கும்பொழுது வாக்குறுதிகள் அப்படின்றது ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. நம்ம மேலே உட்காந்து பேசுகிறோம், இது வந்து கடன் சுமை அதிகமாக்கும் இதெல்லாம் அப்படின்லாம் நம்ம கரெக்ட் பிரச்சனைகளை பேசுகிறோம், மேல்தட்டு பிரச்சனைகள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடித்தட்டு மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் மாமா வந்து டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவன் ஃப்ரிட்ஜு தரான், ஃப்ரிட்ஜு இன்னொருத்தர் அவன் கூப்பன் தரான் 8000 ரூபாயில அப்படின்னு. இந்த ஃப்ரிட்ஜு இந்த 8000 ரூபா கூப்பன்றது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம பேசுகிற அந்த கடன் சுமை அது இதெல்லாம் மக்கள் பெரிய அளவில் பேசலை. அவங்களுக்கு கரெக்டாக நம்ம கைக்கு வர்றது என்ன அப்படின்றத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. கடைசி நேரத்தில் கட்சிகள் கொடுக்கக்கூடிய மணி, இன்னொன்று ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மக்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுமே அது மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சொல்ல. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா திமுக அதிமுகலாம் சாதாரண கட்சிகள் கிடையாது. அவங்கெல்லாம் மக்களோட நல்லா கனெக்ட் ஆன கட்சிகள். மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ அதிமுக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய இம்பேக்ட்ஸ் என்னன்றதை கீழே ஃபீல் பண்ணிடுவாங்க. அதிமுக ஒரு இலவசத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அது நல்ல ஒரு வரவேற்பு கீழே கிரவுண்டில் பெற்று தருதுன்னா உடனடியாக திமுக காரன் கிரவுண்ட்ல இருந்து பார்த்துட்டே இருப்பான். நான் சொல்றது வார்டு லெவலில் லோக்கல் திமுக காரங்க அதை நோட் பண்ணுவாங்க. ரைட்டு, பாசிட்டிவான ஒரு பேச்சு போகுது, அப்புறம் மேலே வட்ட செயலாளர் பகுதி செயலாளருக்கு தகவல் அனுப்புவாங்க. ஆனால் இது வந்து நல்லா பாசிட்டிவாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம அதை கவுண்டர் பண்ணுவோம். அது மேலே வந்து அடுத்தது மேலே போகும், மேலே போய் அங்கே போய் சேர்ந்துடும். இதுதான் திமுக அதிமுக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஸோ திமுகவும் அதிமுகவும் ஒரு விஷயத்த பண்றாங்கனாலே மக்கள்கிட்ட அதுக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணவே மாட்டாங்க.
ஸோ அதனால இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டா வரும். அது டாஸ்மாக மூடுவோம் அப்படின்றது மக்கள் செல்வாக்கு இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் செல்வாக்கும் இல்லை, அரசியல் வர்க்கத்துக்கிட்டையும் அதுக்கான செல்வாக்கு. ஆமா, அதுக்கான பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கும் பணம் வருது. அதுல ஆண் வர்க்கத்தினுடைய அந்த கோபத்தை வாங்கி கூடாது அப்படின்னு. ஸோ அதனால அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும், இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அவங்க கணக்கு போடுவாங்க. ஸோ அதனால இலவசங்கள் கண்டிப்பாக ஓட்ஸை வாங்கி தரும். இன்ஃபேக்ட் நான் என்டிகே இலவசங்களுக்கு எதிராக பேசுறத பாராட்டுறேன் கண்டிப்பா நான். ஆனா அது அவங்களுக்கு ஓட்டை பெற்று தருமா எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு டிவிக்கே இலவசத்தை ஆதரிக்கிறாங்க, திமுக அதிமுக எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இங்க என்டிகே தனியா இலவசத்தை எதிர்க்கிறாங்க. அது நல்ல விஷயம். இலவசங்கள் தப்பு. தைரியமா இந்த மாதிரியான சூழல்ல அவங்க இலவசம் எதிர்க்கிறத நம்ம கண்டிப்பா பாராட்டியே தீரணும். ஆனா அது ஓட்டா மாறுமா நமக்கு தெரியல. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மக்களை பொறுத்தளவுல திமுகவுக்கு அதிமுக ஓட் போடுறாங்களே, நீங்க சொன்ன மாதிரி இந்த இலவசம் பெற்றா அந்த இலவசம் பெற்றா. ஸோ அவங்க ஒரு கட்சி எந்த கட்சி சிறந்த கட்சின்னு தேர்வு செய்யும் போது யார் நல்ல இலவசங்கள் தராங்க, எனக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா யார் இருக்காங்க. இன்னைக்கு திமுக கூடிய பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் பேசுறாங்க, பெரிய தலைவர்கள், பெரிய இன்டெலெக்சுவல்ஸ்லாம் நாங்கள் வந்து பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக சேவை செய்யணும்னு நினைக்கிறோம், அதனால நாங்கள் அந்த கூப்பனை கொடுத்துட்றோம். கூப்பனை கொடுத்தாச்சுன்னா பெண்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ரீடம் கிடைக்குது. வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீடம். என்ன ஃப்ரீடம்? பிடிச்சதெல்லாம் வாங்கலாமா. இல்லைன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது தான், அதை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் காசாக கொடுத்துட்டீங்கன்னா தே ஆர் ஃப்ரீ டு பை வாட் எவர் தே வாண்ட். அவங்க ஃப்ரீடமை எப்படி இக்வேட் பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரீடமை இது கொண்டு வராங்க. நீங்க காசை கொடுப்பீங்களா, அதை ஃப்ரீயா பிடிச்ச மாதிரி மக்கள் செலவழிப்பாங்க. அதான் ஃப்ரீடமா? ஃப்ரீடம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதில் சுருக்கிருக்காங்க ஃப்ரீடம் கொண்டு வந்து. இப்போ காந்தி நேருலாம் பார்த்தாங்கன்னா வாட் டு யூன் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் சண்டை போட்ட ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் எது நமக்கு ஓட்டு வாங்கி தரணும். ஏன்னா இவங்க வந்து ஓட்டு வாங்கக்கூடிய கலையில பிஎச்டி வாங்கினவங்க. அதுலலாம் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. புது கட்சிகளுக்கெல்லாம் தெரியாது ஓட்டு வாங்குறது எப்படி, நமக்குலாம் தெரியாது. பட் இவங்களுக்கு வந்து இவங்க பெரிய கால் மார்க்ஸ் பற்றி பேச மாட்டாங்க, காந்தி நேரு பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும். மோடி அமித்ஷாக்கு தெரியும். அவங்க வந்து அதில் வந்து மாஸ்டர்ஸ் அவங்க. ஸோ அதனால அந்த கேமில் சூப்பராக தான் ஆடுவாங்க. பட் ஓட்டு வாங்குறதுக்காக ஏகப்பட்ட சர்க்கஸ் காட்டும்போது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல அது பேக் ஃபயர் ஆகும். ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம இந்த மீடியாக்கள்லாம் டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஊடகங்களை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது. அதிமுகவுக்கு அந்த விஷயம் தெரியல, அவங்க வந்து அதில் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம கிரவுண்டில் போய் பார்க்கும்பொழுது அதிமுகவுடைய கேடர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து கீழே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம், நரேட்டிவை பில்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதில் பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கு. ஆனால் கிரவுண்டில் வந்து அவங்க பயங்கரமாக மக்களோடு கனெக்ட் ஆகிருக்காங்க. எந்த வீட்டில் யார் இருக்காங்க, யாருக்கு இவ்வளோ ஓட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயம் அதிமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னதான் அதனால தான் நான் நினைக்கிறேன், என்ன மேலே ஒரு தடுமாற்றம் வந்தாலும் அதிமுக சஸ்டெயின் ஆகி நின்றுட்டே இருக்குது அப்படின்னா, ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், நரேட்டிவை பில்ட் பண்ண முடியாமல், இவ்வளவும் லேக் இருந்தும் அதிமுக கிரவுண்ட்ல நிக்குது அப்படின்னா அதை கேடர்ஸ் பயங்கரமா கனெக்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்போ 2011 அதான் நடந்தது. ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க, நரேட்டிவ் செட் பண்ணாங்க, திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுக ஜெயிச்சது. நீங்க சொன்ன அதே விஷயம் தான் 11. ஸோ மக்களுக்கு தெரியுது, நீ என்னதான் சொன்னாலும் கலந்து வரும் என்னன்னு தெரியும். அதிமுக தொண்டர்களுக்கும் அது தெரியுது. ரெண்டாவது, அதிமுகவுக்கு எப்பவுமே திமுகவை விட பெரிய தொண்டர் படை உண்டு. எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை விட பெரிய கூட்டத்தை அதிமுக கொண்டு வந்துருவாங்க. திமுக லீடர்ஸை விட பெட்டரா அதிமுக லீடர்ஸ் மக்களோடையும் கனெக்ட் ஆவாங்க. திமுக லோக்கல் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார் துணியில தான் இருப்பாங்க. நிறைய தொகுதிகளை நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு பெரிய பணபலத்தை காட்டுவாங்க. வீடுனா அப்படி ஒரு பெரிய வீடு, 2 ஸ்கார்பியோ இருக்கு, கவுன்சிலராக தான் இருப்பாங்க. சின்ன ஊர்கள்லயே, சென்னையிலலாம் வேற லெவலில் இருப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கூட மக்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. கேடர்ஸும் பார்த்தோன்னா அதிகமாக இருப்பாங்க. அதுலலாம் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கும் மக்களுக்கு தெரியும் சிக்கல்கள் இருக்குன்றதுலாம் மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன மாறி இருக்குன்னா, புதுசாக விஜய் உள்ள வந்திருக்காரு. அதிமுக ஓட்ஸ் இப்போ ஸ்பிளிட் ஆயிருக்கு. என்டிகே நல்லா பவர்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. 1% வாங்கிட்டு இருந்த என்டிகே இப்போ 8% வாங்கியிருக்கு. இதெல்லாம் சின்ன நம்பரே கிடையாது. டிவிகே வராங்கன்னா டிவிகேவும் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துறாங்க. அவங்க 10க்கு மேலே வாங்குவாங்கன்றாங்க. அப்புறம் பிஜேபி ஃபேக்டர். இப்போ பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா ஏடிஎம்கே கேடஸையே குழப்புது. அது
ஏன்னா இப்போ ஏடிஎம்கே தொண்டர்கள் பார்க்குறாங்க மைனாரிட்டி ஓட்ஸ் வரமாட்டேங்குது. இப்போ ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு தெரியும் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு தெரியும். மைனாரிட்டி ஓட்ஸை வாங்க முயற்சி பண்ணுறாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் இப்போ வரமாட்டேங்குது. அப்போ என்ன நடக்கும்? உடனே ஏடிஎம்கே தொண்டர், சாதாரண ஒரு ஏடிஎம்கே கேட்டதுக்கு என்ன மைண்டில் வரும்? ஒன்று கோபம் வரும், ரெண்டாவது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன யோசிப்பாங்க? மெஜாரிட்டி போலரைசேஷன் நம்ம போகலான்னு யோசிப்பாங்க. நேச்சுரலாக மைண்ட் இப்படி தான் யோசிக்கும், எப்படி மைனாரிட்டிஸ் வரப்போகுது, மெஜாரிட்டி போலரைசேஷனுக்கு போகலாம். கொஞ்சம் லைட்டாக ரிலிஜன்லாம் இப்போ கையில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் பிஜேபி சைடு போக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஏடிஎம்கே காரணம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே கேடஸே நான் பார்க்கும்போது சில பேர் பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நிறைய ஏடிஎம்கே கேடஸ். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா அவங்க எப்பவும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த தேவையை ஏற்படுத்தினது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க, இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் வராது. மைனாரிட்டி ஓட்ஸ் வராதுன்ற போது அப்போ நான் அடுத்த இடத்துக்கு நான் மூவ் ஆகணும்ல. ஆனால் அந்த இடத்துக்கு மூவ் ஆகுனா நீங்கள் ஏடிஎம்கேக்காரனாவே இருக்க மாட்டீங்க, நீங்கள் பிஜேபியாக மாறிடுவீங்க. ஸோ அப்போ ஏடிஎம்கேவுக்கு இன்னைக்கு அவங்களோட இடத்த தக்க வைக்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு. இது ஒரு சிக்கலான ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் இதான் லாஸ்ட் சான்ஸ் அவருக்கு. இபிஎஸ்க்கு நிறைய தோத்துட்டார். இந்த தடவை தோத்தாருன்னா அவருக்கு சிக்கல் தான். ஃபுல் எஃபோர்ட் அவர் அதனால தான் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா ஜெயலலிதா தான், அடுத்த ஜெயலலிதா அவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஏடிஎம்கே பேக் டு நார்மல். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களை வச்சு என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏரோப்ளைனுக்கு சல்யூட் அடிக்கிறது, ஹெலிகாப்டருக்கு சல்யூட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கும் நல்ல டைம் பாஸ்லாம் ஆகும். ஆனால் அவர் ஒரு பெரிய லீடர் ஆகிடுவார். இப்போ வரைக்கும் அவருக்கு இருக்க சிக்கலே என்னன்னா, அவர்னால இது வரைக்கும் ஒரு விக்டரியை டெலிவர் பண்ண முடியல. அதை மட்டும் டெலிவர் பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய லீடராக மாறிடுவார். அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் அடித்து வாங்கிடுவார். ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க? பிஜேபியை கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு டிவிக்கு இருக்க போகிறது கிடையாது. அவர் பண்ணலனாலுமே அவருக்கு அந்த ஓட்டு வந்துட போகுது. ஸோ அது பண்ணுவாங்க. இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா டிவிக்கே இருக்கோ இல்லையோ அந்த ஸ்பேஸ் பெருசாகும். இன்னொரு கட்சி உள்ளே இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஆனால் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துலாம் ரைட், நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம், திமுக எதிர்க்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்களாம் வீட்டுக்கு போங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் அந்த வேலையை செய்ய முடியுமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த எலெக்ஷன் அது ஒரு முக்கியமான எலெக்ஷன். அது இன்கேஸ் ஏடிஎம்கே தோக்குறாங்கன்னா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தமிழ்நாட்டில். ஓகே, இன்ஃபேக்ட் அதிமுக 2 தடவை ஜெயிச்சாங்கல்ல, அதுவே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஸ்டேட்டஸ்கோ அங்கேயே டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஓகே, அதிமுக ஒரு தடவை அதிமுக ஒரு தடவை திமுகன்ற போது தான் ஸ்டேட்டஸ்கோ இருக்கு. 2 தடவை அதிமுக ஜெயிக்கும் போது ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் 2வது தடவை அதிமுக தோத்துருந்தா அவங்களுக்கு நல்லது. ஜெயலலிதா அம்மையார் ஜெயிக்க வச்சு தோத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க கட்சியை ஜெயிக்க வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதனால வந்த பலனெல்லாம் யார் அனுபவிக்கிறா? இவங்க அனுபவிக்கிறாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ் அனுபவிக்கிறாங்க. அவங்க ஃப்ரீடமா இருந்து பழகினதே கிடையாது, அவங்க ஃப்ரீடமா இருந்து பார்த்ததே கிடையாது. ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் இறந்துருந்தாங்கன்னா இவங்க கையில் இவ்வளவு அதிகாரம் இருந்திருக்காது. கட்சியை ஒன்னா வைக்கணும், அந்த ஒரு சேலஞ்செலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால சம்பாதிக்கிற மோடுக்கு போயிருக்க மாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இல்லை, அதிகாரமும் நம்ம கையில் இருக்கு, நம்மளை தட்டி கேட்க ஆளே இல்லை. ஸோ அவங்க ஏகப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு அது ஒரு முக்கியமான காரணம். எதிர்கட்சி ரோலை ஏடிஎம்கேவால் சரியா பிளே பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா செங்கோட்டையனோட சண்டை போட்டிருக்காரு இபிஎஸ். ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து அவரால் பெருசா பேச முடியல. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அது நீங்க 2016 21 வரைக்கும் பண்ண வேலைகள். டிஎம்கேவும் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கல. என்னெல்லாமோ சொன்னாங்க, நாங்கள் வந்தோன்னா எல்லாரும் கம்பி எண்ணுவாங்கலாம் சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கல. ஸோ அப்போ திமுகவும் உங்களை லூஸில் விடுறாங்க, நீங்களும் திமுகவை ரொம்ப பகைச்சிக்கல, அந்த ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போக மாட்டேங்கிறீங்க. ஸோ 2 தடவை கண்டினியூஸாக ஜெயிக்கிறது அதிமுகவுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை. அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது. திமுக 2 தடவை ஜெயிச்சாச்சுன்னா ஸ்டாட்டஸ்கோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா திமுக அதிமுக மாதிரி கிடையாது, இன்னும் 4 மடங்கு அதிகமாக துள்ளுவாங்க. ஓகே, பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கும். இவங்க டார்ச்சர் தாங்காமல் தமிழ் மக்கள் ஒரு எப்பா இவங்களை கவுண்டர் பண்ண ஒரு புது கட்சி நமக்கு வேணும்பா அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. அதான் நடந்தது. அதிமுக உருவானது அப்படி தானே. 2 தடவை திமுக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு புரியுது, இவங்க 2 தடவை இருந்தால் 3வது தடவை வந்தாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம்னு தெரியுது. பெரிய அதிருப்தி கிரியேட் ஆகுது. ஸோ டக்குன்னு அந்த ஓட்ஸ் ஃபுல்லாக எம்ஜிஆருக்கு போகுது. ஸோ அதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்ததே தொடர் 2 வெற்றிகள் தான். பார்க்கலாம் ரிசல்ட்.
May 4. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.